வெல்கம் டு அவர் நியூ தமிழ் கிரிப்டோ ஜோன் யூடியூப் சேனல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பழைய தமிழ் ராயல் ஏர்னிங்ஸ் ஃபார் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்க சம் ப்ராப்ளம்னால டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த யூடியூப் சேனல் நானும் முடிஞ்ச வரைக்கும் ரெக்கவர் பண்ண முயற்சி பண்ணி பார்த்தேன், பட் ரெக்கவர் பண்ண முடியல. எனவே தமிழ் ராயல் ஏர்னிங்ஸுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி மற்றும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அந்த சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுப்பீங்க நான் கண்டிப்பாக நம்புகிறேன். என்னால் முடிந்தவரை உங்களுக்கு போதுமான ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ், நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலிமா உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஓகேங்களா? ரைட். முதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் நான் இப்போ கொடுக்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக மெயினாக ரிப்பிள் காயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரேடிங்க்கு ஸ்பாட் ட்ரேடிங் ரிப்பிள் காயின் வந்திருக்கு. அதே சமயத்தில் வந்து பெங்குயின் காயினும் வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்திருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அட்லாண்டிஸ் எக்ஸ் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 30 காயின்ஸ் வந்து லைவ் ட்ரேடிங் கொண்டு வந்துட்டாங்க, ஸ்பாட் ட்ரேடிங்க்கு. ஸோ நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய யூஎஸ்டியை வச்சு எப்படி அந்த காயினில் வந்து லைவ் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா புதிதாக நிறைய நபர்கள் உள்ளே வந்திருக்கீங்க. அவங்களாம் வந்து எப்படி சார் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க லைவ் ட்ரேடிங் வந்து உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண காட்ட போகிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட் த சேம் டைம் புதிதாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோவை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, அட்லாண்டிஸ் பிளாக் செயினோட வந்துருக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் தான். இவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மை வந்து பப்ளிக் வந்து ப்ரொமோட் பண்ணும் விதமாக இப்போ வந்து ஏர் ட்ராப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஃப்ரீயாக $100 கிடைக்கும். அந்த $100 ஸ்பாட் ட்ரேடிங்கில் நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இப்போ அதுதான் உங்களுக்கு லைவில் காட்ட போகிறேன். அதே சமயத்தில் ரெஃபரல் ப்ரோக்ராமும் இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் அட்லாண்டிஸ் பிளாக் செயினில் வந்து மற்ற பிளாக் செயினோட என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, மற்ற பிளாக் செயினோட பிளாக் ஹையை விட அட்லாண்டிஸ் பிளாக் செயினுக்கு பிளாக் ஹை வந்து ரொம்ப அதிகம். ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். 0.031 செகண்ட்லேயே நம்மளுக்கான ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். லோ கேஸ் ஃபீஸ். ஓகேவா? லோயஸ்ட் கேஸ் ஃபீஸ். ஸோ மற்ற பிளாக் செயினுக்கு கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய பிளாக் செயின் வந்து பார்த்தீங்கன்னாக்க 0 லேயர் பிளாக் செயின். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய அட்லாண்டிஸ் எக்ஸ் ப்ரோ எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய முக்கியமான மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, யூசர்ஸ் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம், ஸ்பாட் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், நியூ ப்ராஜெக்ட் லான்ச் பேட்ஸ் அண்ட் கிரிப்டோ ஸ்டேக்கிங், ஏபிஐ அக்சஸ் அண்ட் 3 லெவல் ரெஃபரல் ப்ரோக்ராம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த அட்லாண்டிஸ் எக்ஸ் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா $30 பில்லியன் ஒர்த்துக்கான ரிவார்ட் பூலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரிவார்ட் பூலை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இல்லை நீங்கள் சைன் அப் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு $100 சைன் அப் போனஸாக கிடைக்கும். ஸோ அதுக்கு தேவையான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ 3 லெவல் ரெஃபரல் ப்ரோக்ராம் நான் சொல்லியிருப்பேன். நான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னாவே $100 கிடைக்கும். ஃபஸ்ட் லெவலுக்கு $100, அதான் நீங்கள் நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நபரிடம் இருந்தும் உங்களுக்கு $100 கிடைக்கும். செகண்ட் லெவலேருந்து $50, தேர்ட் லெவலேருந்து $20. ஓகேவா? 3 லெவல் டெப்த்தில் ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 3 லெவல்லேருந்து உங்களுக்கு ட்ரேடிங் கமிஷனும் கிடைக்கும். ஃபஸ்ட் லெவல்லேருந்து ட்ரேடிங் கமிஷன் 30%, செகண்ட் லெவலேருந்து 15%, தேர்ட் லெவலேருந்து 5% வந்து உங்களுக்கு ட்ரேடிங் கமிஷனும் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம லைவ் ட்ரேடிங்க்கு போயிடலாம். ஓகே. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ் வந்து உங்கள் வேலெட்டுக்கு வந்திருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய போனஸும் உங்கள் வேலெட்டுக்கு வந்திருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ நீங்கள் மெனு பார் செலக்ட் பண்ணிங்க. இதில் வேலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க, இப்போ நான் வந்து என்னுடைய பேலன்ஸை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு ஹைட் ஆரம்பிச்சு அப்படின்னாக்க அந்த கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ரைட். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்க, இந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன காயின்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா காயினோட நேம் லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் காமிக்கும். ஓகேவா? ரைட். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்க, இதே வந்து ஸ்பாட் ஹோல்டிங் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க, நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து என்னென்ன காயின் வந்து பை பண்ணியிருக்கீங்களோ அந்த காயின்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். ஓகேவா? ரைட். இப்போ வந்து நம்ம எப்படி சார் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னாக்க, இந்த வேலட் ஆப்ஷனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணினாக்கே உங்களுக்கு இங்கே காயின்ஸ் வந்து எல்லாம் ஷோ ஆகும். ஓகேவா? உங்களுக்கு வரக்கூடிய காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா USDAவாக கொடுப்பாங்க. ஓகே. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ரெஃபரல் போனஸாக நம்மளுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க USDA தான். ஸோ இந்த USDAவுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்க
ட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இந்த ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க நேராக ட்ரேடிங்க்கு போகும். மேலே பிடிசி யூஎஸ்டிஏ ஃபஸ்ட்டு பேர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பேர் வந்து மேலே பிடிசி யூஎஸ்டிஏன்னு இருக்கும். நீங்கள் பிட்காயினே டேரெக்டாக பை பண்ணுறதுனாலும் பை பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க அதர் காயின்ஸில் வந்து நான் ட்ரேட் பண்ணுற சொன்னால் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த பிடிசி யூஎஸ்டிங்கிற இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க கீழே சர்ச் பார் வரும். அதுக்கு கீழே ஆல் USDA, CNYC, USD அண்ட் USDT இதெல்லாமே அந்தந்த பேரில் நம்மளுக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய காயின்ஸ்க்கான லிஸ்ட் அதில் காட்டும். நாம் செலக்ட் பண்ண போகிறது வந்து எது அப்படின்னாக்க USDA பேர். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ரிவார்ட்ஸ் எல்லாம் USDAவாக தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த USDA வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த USDAவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா இங்கே லிஸ்ட்டு வரும். என்னென்ன காயின் வந்து USDA பேரில் வந்து லிஸ்ட்டாக இருக்கும் அந்த காயின்ஸ் லிஸ்ட்டு வரும். அதில் எந்த காயினோட வேணாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரேட் பண்ணலாம். அட்லாண்டிஸ் காயின் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $6,900 வந்து லைவ் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. காலையில் 6,700 இருந்துச்சு, 6,900 போயிட்டுருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ லக், டைனோசர், டோஜ், ட்ரங்க், எலான், எத்தீரியம். இந்த மெயினான காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிசி லிஸ்ட்டாக இருக்குது, ஏடிசி லிஸ்ட்டாக இருக்குது, எத்தீரியம் லிஸ்ட்டாக இருக்குது. $1,999. ஐ லவ் யூ காயின், லபூபு. அடுத்து வந்து மேட்டிக் வந்து இன்னும் லைவ் ட்ரேடிங்க்கு வரல. மேக்ஸ் வந்திருக்கு, பெங்குயின் லான்ச் பண்ணிட்டாங்க 0.0038. ஓகேவா, ஸோ இன்றைக்கி தான் வந்து லான்ச் பண்ணாங்க பென்குயின். ஸோ நீங்கள் வெளி மார்க்கெட்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 003 கரண்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 003899. ஓகேவா, ரைட். நான் வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் காயின் பை பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 34,27,077 காயின் வந்து காலையில் பை பண்ணியிருந்தேன் நான். USDAவில் வந்து ஒரு $1,137 வந்து எனக்கு இன்னும் அவைலபிள் இருக்குது. ஓகேவா, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க இந்த காயின்ஸை வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த காயின் நான் பை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க ஸோ உதாரணத்துக்கு பை பண்ணியே காமிச்சிட்றேனே. ஃபஸ்ட்டு ஓகே ஒரு $100. ஓகே, ஸோ செல் ஆர்டர் வந்து 0.003899. இப்போது இங்கே இருக்கிற இந்த ப்ரைஸுக்கு நான் பை ஆர்டர் போட்டேன், எனக்கு இம்மீடியேட்டாக என்ன ஆகும், காயின் வந்து பை ஆகிடும். அதே சமயத்தில் நான் செல் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னாக்க 0.00311 போட்டேன் அப்படின்னாக்க இம்மீடியேட்டாக எனக்கு காயின் வந்து செல் ஆகிடும். ஓகேவா, ஸோ லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க நாமளே ப்ரைஸ் வந்து செட் பண்ணுறது. இந்த ப்ரைஸ்க்கு வந்தால் நான் பை பண்ணுறதுக்கு தயார், இந்த ப்ரைஸ்க்கு வந்தால் நான் செல் பண்ணுறதுக்கு தயார் அப்படிங்கிறது தான் லிமிட். ஓகேவா, ரைட். ஸோ லிமிட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைட் பண்ணுறது தான். உதாரணத்துக்கு இப்போ நான் பை பண்ண போகிறேன், என்ன ரேட்டுக்கு பை பண்ண போகிறேன் அப்படின்னாக்க 0.003 ப்ரைஸுக்கு ஒரு $100 நான் பை பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ காயின் கிடைக்கும், 33,333 காயின் வந்து எனக்கு கிடைக்கும். என்ன ரேட்டுக்கு 0.003க்கு நான் கொடுத்து பை பெங்குயின் கொடுத்தேன் அப்படின்னாக்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். பட் இந்த ஆர்டர் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னாக்க நான் இந்த 0.003 ரேட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரேட்டுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் இப்போ கரண்ட் ரேட் என்னவாக இருக்குது, 0.00311 போயிட்டுருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ அந்த ரேட்டுக்கு வரும்போது தான் அதை எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை சார் நான் இமீடியேட்டாக வந்து காயினை வந்து பை பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு என்ன பண்ணுறீங்கனாக்கா மார்க்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணினாக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு இமீடியட்டாக காயின் வந்து பை ஆகும். ஓகேவா, ரைட். இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், என்கிட்ட இப்போ நான் வந்து ஒரு $100 பை பண்ணுறேன். ஓகே, ஸோ $100க்கு 25,647 காயின் எனக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில் வச்சு நான் பை பண்ணேன் அப்படின்னாக்க. என்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய பெங்குயின் வந்து 34,27,077 காயின். ஓகே, 27,000 காயின், அதோடு வந்து எனக்கு ஒரு 25,647 காயின் வந்து ஆட் ஆகும். ஓகேவா, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க பை பென்குயின் கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட் பை ஆர்டர் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா, மார்க்கெட் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு லைவில் தான் காமிச்சிட்ருக்கிறேன், எதையுமே நான் பாஸ் பண்ண கிடையாது. எனக்கு இங்கே இருந்த டாலரும் வந்து என்ன ஆகிடுச்சு, குறைஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்க நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய USDAவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எந்த காயினோட வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி லான்ச் ஆகிருந்த ரிப்பிள். ஓகே, ஸோ ரிப்பிளோட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க இப்போ வந்து நான் ட்ரேட் பண்ண போகிறோம். XRP இங்கே இருக்குது. ஸோ XRPக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா $1.09 வந்து
ட்ரேடிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ரிப்பிள் வந்து பை பண்ண போகிறேன். ஓகேவா, ரைட். இப்போ வந்து என்கிட்ட ஒரு 10,374 ரிப்பிள் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் நான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க ஒரு $500 வந்து ரிப்பிள் வந்து பை பண்ண போகிறேன். ஸோ லிமிட்டில் வச்சுருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே ரேட் வரும் 109 அந்த ரேட் இங்கே இருந்துச்சுனாலும் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். இல்லை சார் நான் $1 வாங்குறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், இது டெலீட் பண்ணிட்டு நீங்கள் $1 கூட போகலாம். இல்லை சார் நான் $0.9 வாங்குறேன்னா அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா, பட் அந்த ரேட்டுக்கு வரும்போது அந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இப்போ இங்கே இருக்கிற ரேட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பை பண்ண போகிறேன். 1.09 ரேட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா பை பண்ண போகிறேன். எத்தனை டாலருக்கு அப்படின்னாக்க நான் ஒரு $1,000 பை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஒரு $1,000 917 ரிப்பிள் வந்து எனக்கு கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு 10,374 ரிப்பிள் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பை ரிப்பிள், எஸ் 11,290 ரிப்பிள் எனக்கு வந்துருச்சு. யூஎஸ்டிஏவில் வந்து ஜஸ்ட் $37 தான் இருக்குது. ஓகேவா, ரைட். ஸோ ரிப்பிள் வந்து நான் பை பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ட்ரேட் பண்ணோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு லிமிட்டில் ஒரு ஆர்டர் போட்டு செட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் $1 வந்து பை பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுறேன். $1 37 இருக்கா, $25 பை பண்ணுறேன். அப்போ 25 ரிப்பிள் கிடைக்கும். பை XRP நான் கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆர்டரில் வந்து 19 ஆர்டர் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து AAVE, பெப்பே அண்ட் அடா வந்து பை ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போ XRP நான் பை ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ என்ன ரேட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க $1 ரேட்டுக்கு 25 காயின் வந்து பை ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகேவா, இந்த $1 எப்போ ரிப்பிள் வருதோ அப்போ தான் இந்த ஆர்டர் வந்து என்ன எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு பேலன்ஸில் வந்து ஆட் ஆகும். ஓகேவா, ரைட். ஸோ அது வரைக்கும் என்ன ஆகும், ஆர்டர் வந்து பெண்டிங்கில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க லிமிட் ஆர்டர் செட் பண்ணுறது. ஓகேவா, புதிதாக நிறைய நபர்கள் கேட்குறீங்க, அவங்களுக்காக நிறைய பேர் ட்ரேடர்ஸ்லாம் பெரிய பெரிய ட்ரேடர்லாம் இருப்பீங்க, அவங்களாம் இது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். பட் அவங்களுக்கானது இல்லை, இது புதிய நபர்களுக்காக. ஓகேங்களா, ரைட். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கிடைக்கக்கூடிய டாலரை இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும், ட்ரேடிங்க்கு வந்து பயன்படுத்த முடியும். ஸோ எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்றைக்கி மற்ற எந்த காயினில் வேணாலும் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். ரிப்பிள் மட்டும் கிடையாது, இதில் மொத்தம் 30 காயினுக்கு மேலே லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மெயினான காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச காயின் வந்து பினான்ஸ் காயின், BNB இருக்குது, போங்க் இருக்குது, BTC இருக்குது, எத்திரியம் இருக்குது, ஓகே, ரிப்பிள் இருக்குது, ஸோ அடா இருக்குது. அடுத்து இந்த மாதிரி காயின்ஸ் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காயினில் நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா ஷுபா இருக்குது. ஸோ இந்த காயினில் நீங்கள் என்ன பண்ணலாம், இமீடியட்டாக ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் அட்லாண்டிஸ் பிளாக் செயினில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய மீம் காயின்ஸ் நிறையா இருக்குது, அந்த காயினோட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரேடிங். ஓகேவா, ரைட். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஃபரை வந்து இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ் அண்ட் ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து எந்த நேரம் வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த மாதம் வந்து வித்ட்ராவல் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு கம்மிங் மண்டே ஆர் டியூஸ்டே வந்து ஒரு மேசிவ் அப்டேட் வரலாம் எதிர்பார்த்துட்ருக்குறோம். அப்டேட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அது வரைக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், அந்த வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.